ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு மாருதி ரிட்ஸ் டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு லோ பட்ஜெட் வண்டி இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குது. இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து லோ பட்ஜெட் வண்டி டெய்லியுமே ஒரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படியே வழக்கம் போல் நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபோக் லேம்ப் வந்துடும். அதனால் ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராட்ச் டென்ட்டு ரஸ்ட் இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்குது. ஒரு பக்காவான ஹேட்ச்பேக் வண்டி இது. இப்போ அப்படியே டிரைவர் சைடு பார்க்குறோம். அதனால் டிரைவர் சைடும் நீட்டாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, பெரிய ஸ்க்ராச்சஸ் இல்லை. இது எல்லாமே சவுதி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி அது ஸ்க்ராட்ச்னு நினச்சிக்கிறாதீங்க, ஸ்க்ராட்ச் கிடையாது. பாருங்கள் பாடி அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட பேக் சைடு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. டயர் எல்லாமே நமக்கு புது டயர் தான். ஸோ மாற்றணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் லெஃப்ட் சைடு. ஆனால் இந்த டோர்லலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் வண்டியோட டயர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். 4 டயருமே புது டயரு, மாற்றணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். பாடியில் மெயினாக ரஸ்ட் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. 4 விண்டோஸுமே நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும். பாருங்கள் சீட் கவர் எல்லாம் பக்காவாக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். சென்ட்ரல் லாக் வந்துடும். இப்போ அப்படியே பேக் சீட் அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேம் பேக் சீட்டும் அதே மாதிரி தான், நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்கும். பூட் ஸ்பேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு 2010 மாடல் 2 ஓனர் டீசல் வண்டி. மெயினாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஒரு மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மைலேஜ் ஒரு 20+ கரெக்டாக ஓட்டினா 25 to 27 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டியில் மைலேஜ் எடுக்கலாம். நான் ஓட்டி பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ பர்சனலாக நான் இந்த வண்டியை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டீசல் வண்டி, அதுவும் மாருதி பிராண்டில் இருந்து. ஸோ ஒரு தரமான வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2,30,000 ரூபா கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸில் முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். வண்டி 100% பக்காவாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டி வேணும் அப்படின்னா பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல் பண்ணது தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை விட இன்னும் லோ பட்ஜெட் வண்டிலாம் அடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் நிறைய வீடியோஸ் போட போகிறேன், அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.